ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ராக்கி விளாக். இன்னைக்கு நம்ம எங்க கிளம்பிட்டோம்னா டாடா மோட்டார்ஸ்ல இருந்து ஒரு ஈவென்ட் கனெக்ட் பண்ணிருக்காங்க. அங்கதான் நம்ம போறோம். டாடா சியரா ஈவிக்கும் டாடா ஹாரியர் ஈவிக்கும் ஆஃப் ரோட் ட்ரெக்கிங்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்களே, வாங்க போலாம். ரொம்ப நாள் கழிச்சு மார்னிங்லயே பைக் ரைடு, செம ஹாப்பியா இருக்கு. ஏன் பைக் ரைடுன்னு சொல்றேன்னா, ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கும் என் வீட்டுக்கு அரௌண்ட் ஒரு 20-25 கிலோமீட்டர் இருக்கும். அதான் ஆக்சுவலி கிளைமேட் செம்மையா இருக்கு. இவ்வளவு நாள் சுட்டரிச்ச சூரியன் எங்கன்னு தேட வேண்டியதா இருக்கு. ஐயோ, ஓவரா வேற பேசுறோம், கிளைமேட் சேஞ்ச் ஆயிடக்கூடாது. சொன்னது தப்பாயிருச்சு போல. வெயில் கொஞ்சம் வெளியே எட்டி பாக்குது. கிட்டத்தட்ட 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாத்திமா காலேஜுக்கு வர்றதுக்கு. இன்னும் ஒரு 4 கிலோமீட்டருக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். சியாரா ஈவி என்ட்ரன்ஸ்லேயே சீரிட்டு இருந்துச்சு. அஃபிஷியலாக இப்போ லான்ச் ஆயிடுச்சு, புக்கிங் ஸ்டார்ட். ஈவி வெஹிக்கிளுக்கான ஈவெண்ட் இது. அதனால் சியாராவும் சரி ஹாரியரும் சரி ஈவி வெஹிக்கிள் தான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். என்ட்ரன்ஸ் தாண்டி உள்ளே பார்க் பண்ணிவிட்டு வாக் பண்ண ஆரம்பித்தேன். வேடிக்கை பார்த்துட்டு ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருந்தது. ஏன்னா அடுத்துட்டு இந்த ட்ராக்கில் நான் தான் ஓட்ட போகிறேன். ஆப்போசிட்டில் ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க. அங்கே தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு கையில் டேகு, மியூசிக் ஈவெண்ட்டுக்கு போகிற மாதிரி டேக் கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட நான் 108வது ஆள். 9 மணிக்கு என்னமோ ஈவெண்ட் ஸ்டார்ட் சொன்னாங்க. 10:30 மணிக்கு போயிருந்தேன். அதுக்குள்ளே 107 பேர் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டாங்க. அந்த சியாரா ஈவி தான் பின்னாடி நிற்கிறது. அதில் தான் நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறேன். உள்ளே ஏறி உட்காந்துட்டு சீட் பெல்ட்லாம் போட்டு எனக்கு ஏற்ற மாதிரி சீட்லாம் செட் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கிறேன். அவ்வளோதான். ஏன்னா டெஸ்ட் ட்ரைவ் வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன் ப்ரோ நீங்கள் எடுத்து தரலான்னு பக்கத்தில் இருந்தவர்கிட்ட கேட்டேன். நோ ப்ரோ, எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தான், அதை தான் ஃபாலோ பண்ணணும், எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நம்ம ஓட்டுனது தான் வீடியோ ஃபுட்டேஜ் எடுக்க முடியலை. வேறு ஆள் ஓட்டுன எதையாவது வீடியோ ஃபுட்டேஜ் எடுக்கலான்னு எடுத்துருக்கேன். ஃபுட்டேஜ்லாம் பாருங்கள்.
நான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஈவி வெஹிக்கிள் ஓட்டுறேன். ஆட்டோமேட்டிக் கூட இது வரைக்கும் நான் ஓட்டினதில்லை. அங்கே போகும்போதே நம்ம லைசன்ஸோட நம்பரு, எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பரு எல்லாமே வாங்கி வச்சுட்டு தான் அந்த டெஸ்ட் ட்ரைவுக்கு அலோவ் பண்ணாங்க. ஆனால் அவர் என்கிட்ட கேட்ட ஒரே வார்த்தை, ப்ரோ நீங்கள் ஆட்டோமேட்டிக் ஓட்டியிருக்கீங்களா? இல்லைங்க, நான் ஓட்டினதில்லை, ஒரே ஒரு தடவை தான் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் நான் ஓட்டிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, ஆட்டோமேட்டிக் ஓட்டத்தில்லைன்னா இங்கே அலௌடே இல்லை அப்படின்னாரு. அவரை பேசி ஓகே பண்ணிவிட்டு சரி வாங்க அப்படின்னு ரைடு அடித்தோம். இந்த இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல வரும்போது தான் அவர் சொன்னார், நல்லா ஸ்பீடாக போயிட்டு நீங்கள் பிரேக் அடித்து அப்படியே காலை எடுத்துருங்க, ஆட்டோமேட்டிக்காக ஹில் ஹோல்ட் ஆகும் அப்படின்னு. அது நான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம மேனுவலாக ஹேண்ட் பிரேக் போடுவோம் இந்த மாதிரி ஸ்கோப்பில் இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்காக அது ஆட்டோ ஹோல்ட் அசிஸ்டண்ட் இருக்கிறது ஈவியில் நல்லா இருந்தது. அதே மாதிரி எங்கேயாவது போயிட்டு ஒரு டிராஃபிக் வருது, ஒரு சிக்னலில் நிற்கும் போது நம்ம பிரேக் அடிச்சுட்டு அதை பார்க் மோடுக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம காலை எடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அது பார்க்கிங் மோடு போயிடுது. நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்தா தான் ஆர்பிஎம் ரைஸ் ஆகிட்டு குறிப்பிட்ட ஆர்பிஎம் போனோட தான் வண்டி மூவ் ஆகுது. இந்த ஆப்ஷனில் இதில் இருக்குது, இதுக்கு முன்னாடி எந்த வெஹிக்கிள் இல்லைன்ற மாதிரி அவரே என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தார். ஏன்னா நான் எந்த ஈவி வெஹிக்கிளும் இது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நான் ஓட்டினதில்லை. ஈவி வெஹிக்கிள் சான்ஸே இல்லை. இதெல்லாம் எனக்கு ஃபீச்சர்ஸ் நல்லா இருந்தது, பரவாயில்லையே. ஆனால் ஓட்டுறதுக்கு எனக்கு ஒரு ஒரு பெட்ரோல் வெஹிக்கிளு, டீசல் வெஹிக்கிளு அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்தது. எக்ஸாக்டாக சொன்னால் அதை விட எனக்கு புல்லிங் பவர் இதில் அதிகமாக இருந்தது. ஏன்னா ஈவின்றனால சீட்டிங் கம்ஃபர்ட் சூப்பராக இருந்தது, உள்ள சவுண்ட் சிஸ்டம் நல்லா இருந்தது, ஃபுல்லாக டிஸ்பிளே மட்டும் தான் இருந்தது. கோ பேசஞ்சர்லேருந்து டிரைவிங் சீட் வரைக்குமே ஃபுல்லாக டிஸ்பிளே தான் இருந்தது. ஸ்பீக்கர் அட்டகாசமாக இருந்தது, ஏசி கூலிங் நல்லா இருந்தது. இந்த கார் டாப் பண்ணு நினைக்கிறேன், எனக்கு டெஸ்ட் ட்ரைவுக்காக கொடுத்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. யார் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாலும் அது ஓகே பண்ணிடுவாங்க. அப்படி தான் அந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி நல்லா இருந்தது. எனக்கு டக்குன்னு ஒரு மினி ஜெராக்ஸு டிஃபெண்டர் ரேஞ்சு நம்ம சொல்லக்கூடாது, டிஃபெண்டரில் ஒரு காப்பி, ஒரு ஃப்ளிப்கார்ட்னால் நம்ம ஒரு மீசோ ப்ராடக்ட் அந்த மாதிரி. நான் ரொம்ப மட்டம் தட்டலை, பட் இது நல்லா இருந்தது. நாளுக்கு நாள் டாட்டாவோட வெஹிக்கிள்லாம் செம்ம ப்ரீமியமாகவும் ஃபியூச்சரிஸ்டாகவும் நல்லா போயிட்டுருக்கு. இந்த சர்வீஸ் டெக்னீஷியனை மட்டும் அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டாங்கன்னா சொல்லவே தேவையில்ல. எல்லாருமே இந்தியா ப்ராடக்டான டாட்டாவை எல்லாருமே எடுத்துருவாங்க. ஹேரியர் டிசைனாக இருக்கட்டும், சஃபாரியாக இருக்கட்டும், இப்போ லான்ச் ஆகிருக்க இந்த சியாராவாக இருக்கட்டும், எல்லாமே டாப் நாச்சாக இருக்குது. சர்வீஸ் மட்டும் அவங்க நல்லா ட்ரெயின் பண்ணிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். நானுமே டாட்டா பஞ்ச் வச்சுருக்கேன். எனக்கு ஃபஸ்ட் சர்வீஸில் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. செகண்ட் சர்வீஸ் விடும்போது கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது. அதை நான் சொல்லி பேசி ரெட்டிஃபை பண்ணி வெஹிக்கிள் எனக்கு அது கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லைங்க அப்படின்ற மாதிரியே நான் சொல்லிட்டேன். அது மட்டும் கொஞ்சம் டாட்டா கம்பெனி பார்த்துருச்சுன்னா சீரியஸ்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார், சேஃபஸ்ட்டு கார், டாப் நாச் கார், என்ன வேணாலும் சொல்லிட்டே போகலாம். ஏன்னா டிசைன்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. மல்டி டெரைன்ஸ் இருந்தது, மல்டி மோடு இருந்தது, எங்கேயுமே கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஒரு பிரச்சனையாகவே இல்லை, சூப்பராக இருந்தது. சர்வீஸ் மட்டும் பார்த்து பண்ணிட்டாங்கன்னா டாட்டா ப்ராடக்டை நம்பி எடுக்கலாம். இதோ பக்கத்தில் இருக்குது பாருங்கள், அது ஃபுல்லாக ராக் பாறை தான். அதில் ராக் மோடுன்னு சொல்லி ஒன்று இருக்குது ஆப்ஷன் காரில். அதை கொடுத்தா போதும் 5 to 6 கிலோமீட்டரில் ஆட்டோமேட்டிக்காக போச்சு. செம்மையாக இருந்துச்சு. டெஸ்ட் ட்ரைவ் முடிச்சுட்டு வெளியே கிளம்பும்போது ஒரு டிஃபெண்டர் பார்த்தேன், லோக்கல் வண்டி, சூப்பராக இருந்தது. இந்த கலரு இது ஆலிவ் க்ரீனா இல்லை மிலிட்ரி க்ரீனான்னு தெரில, பட் சூப்பராக இருந்தது. டிஃபெண்டர் தான். அதோட அலாய் வீல் கூட பார்க்குறதுக்கு செம்ம ப்ரீமியமாக இருக்குது. என்ன அவ்வளோ கோடி இன்வெஸ்ட் பண்ணும்போது ப்ரீமியமாக இருந்து தான் ஆகணும். ஹெட்லைட்டை பாருங்களேன், யாரோ அப்படியே பார்க்குற மாதிரியே இருக்குது, சூப்பர். அவ்வளோதான் கைஸ், டாட்டாவோட ஈவெண்ட் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைப் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.